Indian stock market 327 IPO 2024ல பார்த்திருக்காங்க. நம்பர் 1 பாப்புலேஷன்ல மட்டும் இல்ல, லீடிங்கா இருக்கும் இந்த நம்பர் ஆஃப் IPOஸ்லயும் உலகத்திலேயே. இந்த ட்ரெண்ட் பர்டிகுலரா பேண்டமிக் அப்புறமா ஆரம்பிச்சிருக்கு. FY 22ல நிறுவனங்கள் 1.1 lakh crores மேல IPO மூலமா ரேஸ் பண்ணிருக்காங்க. கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ஸா இந்தியன் கம்பெனிஸ் கலெக்டிவா 2 lakh crores IPO மூலமா ரேஸ் பண்ணிருக்காங்க. இது ஒரு 200% ஜம்ப் நம்ம ப்ரீ கோவிட் இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணோம்னா. இது எந்த சமயத்துல வந்திருக்குன்னா குளோபல் IPO ஆக்டிவிட்டி ஸ்லோ டவுன் ஆகிற சமயத்துல வந்திருக்கு. சைனா எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா லோவஸ்ட் IPO லிஸ்டிங் ஆக்டிவிட்டி இருந்திருக்கு ஒரு டெக்கேட்லேயே. இது நல்ல நியூஸாக இருக்கும் இந்தியாவுக்கு. நம்ம கண்டினியூஸாக ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மேஜர் எக்கானமியாக இருந்திருக்கோம். IPOs இன்க்ரீசிங்காக நல்ல விதமாக இருக்குது கம்பெனிஸ்க்கு ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஃபண்ட் அவங்களுடைய ஃபியூச்சர் க்ரோத்காக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் IPO சுற்றி போயிட்டே இருந்திருக்காங்க. கடந்த 4 வருஷமா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இந்த SME IPOவில் ரொம்பவே மைண்ட் பாக்லிங்காக இருக்குது. IPO பார்ட்டிசிபேஷன் 600 times ஜம்ப் ஆயிருக்கு. ஒரு ஐடியல் வேர்ல்ட் சினாரியோவில் IPO முதலீட்டாளர்களுக்கு ஒரு அருமையான வழிவகுப்பாக இருந்திருக்கும் நியூலி லிஸ்டட் கம்பெனியோட க்ரோத் ஜேர்னியில் இருக்கிறதுக்கு. பட் கரண்ட் சினாரியோவில் IPO இன்க்ரீசிங்காக சிமிலராக கேம்பிளிங் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். கிரே மார்க்கெட் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் லெவல்ஸில் பயங்கரமாக க்ளோஸாக ட்ராக் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஃபேராக ஆர்கியூ பண்ணலாம், நிறைய பேர் டக்குன்னு பணம் பண்ணலாம் அப்படிங்கறக்காக IPOக்குள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பணம் பண்ணுறாங்களான்னு பார்த்தா கிடையவும் கிடையாது. நம்ம நம்பர்ஸ் பார்த்தோம், மீடியன் மெட்ரிக்ல பார்த்தோம்னா IPOs எதெல்லாம் ஹையர் சப்ஸ்கிரிப்ஷன் டெலிவர் பண்ணியிருக்கோ ஹையர் லிஸ்டிங் கெயின்ஸ் அது கொடுத்துருக்கு. டேட்டா என்ன காட்டுதுன்னா ஆல்மோஸ்ட் 50% இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட IPO ஸ்டாக்ஸ் ஒரு வாரத்துக்குள்ளேயே லிஸ்டிங் ஆனதுக்கு அப்புறம் வெளியே வந்துட்டாங்க. ஸோ பிக் கெயின்ஸ் பிக் எக்ஸிட்ஸ் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. பட் IPO இன்வெஸ்டிங் ஈஸியா நம்ம சொல்ற மாதிரி இதுல இருக்கிற மித்தெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பஸ்ட் பண்ணலாம். ஒரு சூப்பர் IPOவும் ஃபெயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் எப்போவுமே லிஸ்டிங் டே சக்ஸஸை கேரண்டி பண்ணாது. 3 IPOவை எடுத்துக்காட்டா பார்க்கலாம். தேவ் அண்ட் சன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் 121x சப்ஸ்கிரைப் ஆயிருந்தது, சூப்பர். பாஸ் டேட்டா படி அவங்க பேங்கர் லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுத்துருக்கணும். பட் ஆக்சுவல் ரிசல்ட் -20% லிஸ்டிங் டிஸ்கவுண்ட். இந்த IPOல ரீட்டைல் கோட்டா தான் மோஸ்ட் சப்ஸ்கிரைப் கோட்டாவா 164.78 times சப்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கு. தீபக் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் இந்தியாங்கிற ஒரு IPO பார்க்கலாம். 41.54x சப்ஸ்கிரிப்ஷன், ரீட்டைல் மட்டும் 39.79x, கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா -1.48%. அடுத்த IPO ஆனிக்ஸ் பயோடெக் லிமிடெட். ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் 198x, ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் 118.26. சூப்பராக்குன்னு சொல்லலாம். பட் லிஸ்டிங் கெயின் -11.39% டிஸ்கவுண்ட். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியும். எப்படி ஓவர் சப்ஸ்கிரைப் ஆன IPO டிஸ்கவுண்ட்ல லிஸ்ட் ஆகும்ட்டு. ட்ரூத் இந்த ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு இண்டிகேஷன் மட்டும்தான். அது லிஸ்டிங் டே ப்ரைஸை கேரண்டியாக நமக்கு கொடுக்காது. லிஸ்டிங் டே ப்ரைஸ் ஒரு IPOடது எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா ப்ரீ ஓப்பன் ட்ரேடிங் செஷனில் தான் இது டிட்டர்மைன் பண்ணப்படுது. பேசிக்கலாக 45 நிமிஷம் இந்த IPO லிஸ்டாருக்கு முன்னாடி NSE BSE முதலீட்டாளர்களான நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க இந்த கம்பெனி ஸ்டாக்கோட கரண்ட் டிமாண்ட் என்னன்னு பார்க்கறதுக்காக. அந்த ரீசன்னால தான் நமக்கு IPO லிஸ்டிங் கெயின் 10 o'clock தான் நம்ம பார்க்க முடியும். யூஷுவல் மார்க்கெட் ஓப்பனிங் டைம் 9:15 AM இருக்கு. ப்ரீ ட்ரேடிங் செஷன் அப்போ நிறைய செல் ஆர்டர்ஸ் இருக்கு பை ஆர்டர்ஸை விட அப்படின்னா அது லிஸ்டிங் டேல டிஸ்கவுண்டா லிஸ்ட் பண்ணப்படும். ஏன்னா யாருமே அதே பிரைஸ் அந்த IPOக்கு பே பண்ண விருப்பப்படல, இதனால தான். பட் எதுக்கு மக்கள் லெஸர் பிரைஸ் சரியா வில்லிங்கா இருக்காங்க 3 to 4 days ago இருந்ததை விட பே பண்றதுக்குன்னு பார்த்தோம்னா லிஸ்டிங் முன்னாடி ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் இந்த கம்பெனி பத்தி வந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஹைப்பை அந்த கம்பெனி பற்றி இருந்தது ஜஸ்ட் ஹைப்புன்னு தெரிஞ்சிருக்கலாம். இல்லை செல் ஆர்டர்ஸ் பை ஆர்டர்ஸை விட அதிகமாக இருந்திருக்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய கேஸில் கம்பெனி லிஸ்டிங் டே பர்ஃபார்மன்ஸ் கெயின் ஆர் டிஸ்கவுண்டா அப்படிங்கிறது லாங் டேர்ம் பொட்டன்ஷியலை ரிஃப்ளெக்ட் பண்ணுறது கிடையாது. லார்ஜாக இந்த சப்ளை டிமாண்டோட ரிசல்ட்னால தான் அதுவும் முதலீட்டாளரை நம்ம தான் அதை கொடுக்குறோம். ஒரு IPO சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க லிஸ்டிங் கெயின்ஸ்க்காகனா சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாக செல் ஆர்டர்ஸ் இருக்கும் சரிங்களா இந்த ப்ரீ ட்ரேடிங் செஷனில். பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்கணுன்னா எல்லாருமே கெயினில் செல் பண்ணணும்னு பார்ப்பாங்க. சில பையர்ஸ் மட்டும்தான் ப்ராபப்ளி அந்த ப்ரைஸை கொடுத்து வாங்கலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே செல் பண்ணுறாங்கல்ல. ஹென்ஸ் இது லெஸர் லிக்விடிட்டி கொடுக்கும். இல்லைன்னா யாரெல்லாம் செல் பண்ணுறாங்களோ அவங்க ஷேரை இல்லை டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கேசஸில் ஒரு லிக்விடிட்டி ட்ராப்பாக கூட மாறிடும். நீங்கள் ஒரு IPO அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஷார்ட் டேர்ம் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக.
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த ஷேரை வந்துட்டு டிஸ்கவுண்டட் ப்ரைஸாக இருந்தாலும் செல் பண்ணலான்ட்டு இருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு உங்களோட மணியை அந்த இடத்துல பார்க் பண்ணக்கூடாது லாங்கர் டியூரேஷனுக்கு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு தீபக் பில்டர்ஸ் ஐபிஓ அப்ளை பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கலாம். 40x ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்துட்டு டிமாண்ட் எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துருக்கீங்க. கம்பெனி ஐபிஓ வந்துட்டு 21 அக்டோபர் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்தது. 15th அக்டோபர் டு 20th அக்டோபர் கம்பெனியோட ஜிஎம்பி சோர் ஆகிட்டே இருந்தது. ஜிஎம்பி வந்துட்டு அரௌண்ட் ₹11 ₹61 ஆன் த டே ஆஃப் ஐபிஓ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சப்போஸ்டட்லி 30% லிஸ்டிங் கெயின் இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் நினைப்பீங்க, நான் வந்துட்டு ₹1,00,000 வர்த் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருந்தேன்னா எனக்கு 30% ரிட்டர்ன் வரும், அதே ஒரே நாளில் 30,000 ரிச் ஆயிடுவேன்னு நினைப்பீங்க. வாவ், சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்ககிட்ட என்ன சேவிங்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணிடுவீங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கும் செகண்ட் டே ஆஃப் ஐபிஓ வரைக்கும். தேர்ட் டே அண்ட் ஃபைனல் டே ஆஃப் ஐபிஓவில் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்துட்டு ₹50 ட்ராப் ஆயிரும். அதுக்கப்புறமா அலாட்மெண்ட்டுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ராப் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா ₹32க்கு ட்ராப் ஆயிரும். நியர்லி 50% ட்ராப் இருக்கும் இந்த ஜிஎம்பியில் 5 நாள்லேயே. இது கொஞ்சம் ஸ்பூக்கியாக இருக்கும். கிரேசியஸ் பார்ட் என்னென்னா, இந்த ஃபாலன் ஜிஎம்பி வந்துட்டு லிஸ்டிங் கெயின் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 16% காட்டுது. ஓவரால் மார்க்கெட் வந்து 14 to 15% ரிட்டர்ன் கொடுக்கும் ஒரு டீசென்ட் இயரில். ஸோ 27th அக்டோபர் அப்போ அந்த லிஸ்டிங் ஆகிற டேக்கு முன்னாடி நாள் நீங்கள் இன்னும் ஹோப்ஃபுல்லாக இருக்கீங்க, எனக்கு 16% லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்ட்டு. லிஸ்டிங் டே வந்துருச்சு 28th அக்டோபர். நீங்கள் வந்து லிஸ்டிங் டிஸ்கவுண்ட் -2.22% பார்க்குறீங்க. ஷாக்காக இருக்குது. ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண மக்கள் எல்லாமே வந்துட்டு எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா லிஸ்டிங் டேல செல் பண்ணிடலான்ட்டு. சரிங்களா, இது வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கப்புறம் க்ரோத் பொட்டென்ஷியல், அந்த நிறுவனத்தோட எதையுமே பார்க்காம கொடுக்குற மாதிரி இருக்குது. சிக்னிஃபிகண்ட்டாக இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்தே இருக்குது இந்த ஃபேக்டர். நிறைய பேர் வந்துட்டு செல் பண்ணலாம் அந்த லிஸ்டிங் கெயின் கிடைக்கும்னு இருக்கிறதுனால ஸ்டாக் வந்து இன்னும் 160.15 21% ஃபால் ஆயிருக்கு இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து. ஸோ பீப்புள் என்ன பண்ணிக்காங்கன்னா, என்ன ப்ரைஸ் கிடச்சிருக்கோ அதில் வந்து செல் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாங்க. பட் ஒரு கேஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா, இதெல்லாம் ஜஸ்ட்டு எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்வீங்க. இது எல்லா ஐபிஓக்கும் நடக்காதுன்னு சொல்வீங்க. வெல், அஃப்கோர்ஸ் எல்லா ஐபிஓக்கும் நடக்காது. சில ஸ்பெசிஃபிக் கேஸ் இருக்குது. பட் நமக்கு எப்போவுமே தெரியாது எந்த சமயத்தில் நம்ம வந்து எந்த ஐபிஓக்குள்ளே ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு கேஸில் போய் சிக்குவோன்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்லி இந்த ஜிஎம்பி அண்ட் லிஸ்டிங் கெயின்ஸை பேஸ் பண்ணி முதலீடு செய்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, கான்ஃபிடென்ட்டாக எல்லாரும் மாதிரி இருப்பீங்க. நான் ஒரு நாள் வந்துட்டு எப்படியாவது வந்து பணக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்ஹவ் மேனேஜ் பண்ணி இந்த லக்கி ஓவர் சப்ஸ்கிரைப்ட் ஐபிஓ வந்து அது ஆக்சுவலாக பிக் லிஸ்டிங் கெயின்ஸ் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு இன்னும் லக் வேணும். ஆக்சுவலாக இந்த ஐபிஓக்கு வந்து அலாட்மெண்ட் கிடைக்கிருக்கு. அந்த மாதிரி ஓவர் சப்ஸ்கிரைபான ஐபிஓ சரிங்களா, ஒரு லெவனில் அலாட்மெண்ட் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆயிரும். உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு லாட் ஐபிஓ கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 15,000 பக்கத்தில் இருக்கும். ஆவரேஜ் அமௌண்ட்டு ஒரு லாட் ஐபிஓக்கு இதுதான். கரெக்டுங்களா? ஃபென்டாஸ்டிக் லிஸ்டிங் 50%. அதனால உங்களுக்கு லிஸ்டிங் கெயின் ₹7,500 கிடைக்கும். ஒரு மீகர் அமௌண்ட் உங்களோட ரிஸ்க் அண்ட் லக்கை இன்வால்வ் பண்ணி கம்பேர் பண்ணோம்னா. ஐபிஓ அலாட்மெண்ட் வந்து ஒரு லிட்ரல் லாட்ரி சிஸ்டம் மூலமாக நடக்குது. ஹையர் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் லெஸ் லைக்லி உங்களுக்கு அந்த ஐபிஓ கிடைக்கும். லாட்ரி சிஸ்டம் கம்ப்யூட்டரைஸ்டு, ஸோ ஹியூமன் எரர் மினிமைஸ் பண்ணுது. பட் இது ஒரு லாட்ரி சிஸ்டம் தான். செபி ஸ்டடி படி டைம் பீரியட் ஏப்ரல் 2021 டு டிசம்பர் 2023 வரைக்கும் 2.5 இயர் டைம்ஸில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆவரேஜாக வந்துட்டு 3 ஐபிஓ அலாட்மெண்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு இவங்க ஸ்டடி பண்ணியிருக்காங்க. டிஸ்பைட் த ஃபேக்ட், ஓகேங்களா, 98% டோட்டல் இன்வெஸ்டர்ஸில் அரௌண்ட் 90 lakhs வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸாக தான் இருந்திருக்காங்க. நம்ம இதை இப்போ குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் கூட கம்பேர் பண்ணலாம். அவங்களுக்கு 8.8 அலாட்மெண்ட்ஸ் ஆவரேஜாக கிடைக்குது. ஒரு ரீசன் வந்து நிறைய ஐபிஓஸ் ரீட்டைல் இன்வெஸ்டர் கோட்டா குட்டியாக வச்சுருப்பாங்க. கம்பைன்டு ஷேர் வந்து இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அண்ட் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸை விட குட்டியாக வச்சுருப்பாங்க. இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸோட பை வந்து இன்னும் சின்னதாயிரும். லாஸ் மேக்கிங் கம்பெனி வந்து ஐபிஓ போகிறாங்கன்னா இது வந்து நிறைய நியூ ஏஜ் டெக் கம்பெனிஸ் இன்க்ளூட் பண்ணுது. அவங்க கேஸில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு 10%க்கு மேலே ஐபிஓ ஷேர்ஸ் கிடைக்காது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து செபி மேண்டேட் பண்ணிக்காங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அன்ஹெல்த்தியாக நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்போ உங்களுக்கு அந்த ஜிஸ்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நீங்கள் கிரேட் ஒன் டே ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு. இன்னொரு பிக்சர் இருக்குது. ஐபிஓஸ் வந்து எதுக்கெல்லாம் வந்து அட்டென்ஷன் இனிஷியலாக கிடைக்கல பார்க்கலாம். சஜிலிட்டி இந்தியா லிமிடெட் 3.2x சப்ஸ்கிரிப்ஷன், ரீட்டைல் 4.2x. ஐபிஓ வந்து 3.5% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு.
பட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் லிஸ்டிங்க்கு அப்புறம் பார்த்தோன்னா ஒரு ரிட்டர்னாக 60% வந்து கொடுத்துருக்கு 3 மாசத்துல. சாய் லைஃப் சயின்சஸ் பார்க்கலாம். 10.3x சப்ஸ்கிரிப்ஷன், ரீட்டைல் 1.4x, லிஸ்டிங் கெயின்ஸ் 20%. மேன்கைண்ட் ஃபார்மா பார்த்தோன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 15.3x, ரீட்டைல் கோட்டா வந்துட்டு ஃபுல்ஃபில் ஆகல, 0.92x சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருந்தது. ஐபிஓ லிஸ்டிங் கெயின் 20.37% கொடுத்துருக்கு. இப்போ 122% இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து அதிகமாயிருக்கு. பாயிண்ட் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐபிஓவை நம்ம லாட்ரி மாதிரி பார்க்கக்கூடாது, அதை வந்து அந்த மாதிரியும் ட்ரீட் பண்ணவும் கூடாது. நிறைய ஐபிஓ அதோட ஹைப் சைக்கிள் கூடயே வந்திருக்கு. பெரிய ஐபிஓ இஷ்யூ சைஸ் படி பார்த்தோன்னா எல்ஐசி, பேடிஎம், கோல் இந்தியா, ரிலையன்ஸ் பவர், ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஓஎன்ஜிசி, எஸ்பிஐ கார்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓஎன்ஜிசி தவிர இதில் எதுவுமே சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. லாங் டேர்ம்லேயும் அவங்களால நிஃப்டி 50 கூட பீட் பண்ண முடியல. சிலதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல, முதலீடு செஞ்சால் ஒரு சிம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்டையாவது பீட் பண்ணோன்னு, அது கூட நடக்கல. நம்ம எல்லா ஐபிஓவும் பேட் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. ஐபிஓ நிறுவனத்துக்கு பணம் ரேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. முதலீட்டாளரான நம்ம அவங்களுடைய வளர்ச்சியில் வந்து வழிவகுக்கணும், அதில் ஒரு நம்ம பார்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக முதலீடு செய்கிறோம். பட் அவ்வளோதான். நம்ம எவ்வளோ இந்த ப்ராசஸை கேமிஃபை பண்ணுறோமோ அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இது ஆகிட்டே இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா பாயிண்ட் சொல்கிறேன். 48% ஐபிஓ முதலீட்டாளர்கள், அரௌண்ட் 46 lakh இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு டிமேக்ட் அக்கௌண்ட் வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னா பேண்டமிக் அப்புறமா. இது ஒரு ஸ்ட்ரைக்கிங் இமேஜ் காட்டுது. லார்ஜ் நம்பர் ஆஃப் புது முதலீட்டாளர்கள் வந்துட்டு ஃபியூ ஐபிஎஸோட சக்ஸஸை பார்த்துருக்காங்க. இல்லைனா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, எனக்கு லிஸ்டிங் கெயின் கிடச்சிது அப்படி இப்படின்ட்டு. அதை பார்த்துட்டு அந்த ட்ரெயினில் நானும் போகணுங்கிறதுக்காக உள்ளேறி உட்காந்தவங்க. ஐபிஓ ரிஸ்கியாகவும் இருக்கலாம். இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் வந்துட்டு நல்லா கெயின் வருதோ அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டு எனக்கு கிடச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. பட் யாருக்கெல்லாம் லாஸ் ஆயிருக்கோ மெயினாக அதை பற்றி அவங்க வந்து வில்லிங்காக வெளியில் வந்து பேச மாட்டாங்க. எதுக்கு நம்ம ஃபெயிலியர்ஸை வெளியில் சொல்லணுன்ட்டு உள்ளே வச்சுப்பாங்க. இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து ஃபுல் ப்ளோன் பேர் மார்க்கெட்டை கோவிட்க்கு அப்புறமா பார்க்கவே இல்லை. ஐபிஓஸ் எதெல்லாம் வந்துட்டு வைல்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கோ, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அந்த பூமிங் மார்க்கெட்னால மேசிவ் கிராஷ்க்கு அப்புறம் நல்லாவே பார்த்துருக்கோம். இந்த மியூசிக் வந்துட்டு நல்லா ப்ளே ஆகிட்டே இருக்குது கடந்த 3 வருஷமாக. இது வந்து மெலோடியஸாக இருக்கிறனால எல்லோரும் இருக்கும். பட் எப்போ அந்த மியூசிக் வந்து நிற்கும், எப்போ வந்து பாஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. யாரெல்லாம் ஐபிஓ வந்து ஒரு ஷார்ட் ஆஃப் மேக்கிங் குயிக் கெயின்ஸ்ன்னு பார்க்குறாங்களோ அது வந்து சில டைம் ஆப்போசிட்டாக அவங்களுக்கும் இருக்கலாம். ஏன்னா இன்ஃபர்மேஷன் கேப் நிறையவே இருக்குது. ஒரு நிறுவனம் பப்ளிக்காக போகுதுன்னா யூஸ்வலாக மச் லெஸ் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும் அந்த நிறுவனத்தை பற்றி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸான நமக்கு. அது நல்ல நிறுவனமா, அதில் வளர்ச்சி இருக்குமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதை கன்சிடர் பண்ணி செபி ஸ்டடி வந்து 65% டோட்டல் இஷ்யூ சைஸ் ஐபிஓடது ஓஎஃப்எஸ்ஸாக போயிருக்கு, ஆஃபர் ஃபார் சேல். அதாவது கம்பெனி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட பங்குகளை விற்றுருக்காங்க இந்த ஐபிஓவில். இது வந்து இன்வெஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் இந்த நிறுவனத்தை பற்றி முன்னாடியே தெரியுமோ, சரியா, மீதி பேரை விட அவங்க எல்லாருக்கும் வந்து என்ன தெரியும்னா இந்த கம்பெனி வந்து பிரைவேட்லி ஓன்டா இருக்கு. மீதி பேருக்குலாம் அதை பத்தி தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். கம்பெனி டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி பெரிய ஓஎஃப்எஸ் காம்பனன்ட் இருந்தா 70% இஷ்யூ சைஸ்ல இருந்ததுன்னா நமக்கு தெரியும் 30% ஐபிஓ மணி தான் வந்து அதனுடைய ஃபியூச்சர் க்ரோத்துக்கு போகுது அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இம்பார்ட்டண்டா வந்துட்டு யார் இந்த பங்குகளை விற்கிறாங்க ஓஎஃப்எஸ்லன்னு பார்க்கணும். இது கம்பெனியோட ப்ரொமோட்டரா, வெஞ்சர் கேபிட்டலிஸ்டா, இல்லை ஏஞ்சல் இன்வெஸ்டரா, எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம்ஸ் வந்து ஃபேர்லி வந்துட்டு அவங்க லிக்விடேட் பண்ணிட்டு இருப்பாங்க சில ஷேர் ஹோல்டிங்ஸை. பிகாஸ் எல்லா பாயிண்ட்லேயும் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கேஷ் தேவைப்படும். அதுக்காக ஹை ஓஎஃப்எஸ் காம்பனன்ட் இருந்தால் ரெட் ஃப்ளாகாக பார்க்கணும். கம்பெனியோட எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கே வந்துட்டு ஃபியூச்சர் பொட்டன்ஷியலில் ட்ரஸ்ட் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் அவங்களோட இன்டென்ஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அது வேறு. 30% ஃப்ரெஷ் இஷ்யூலேயும் கம்பெனி வந்துட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை யூஸ் பண்ணி எக்ஸிஸ்டிங் லோன்ஸை ரீபே பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் க்ரோத்தில் கம்மியாக தான் முதலீடு செய்வாங்க. ஸோ இது வந்துட்டு லாங் டேர்மில் டிசப்பாயிண்டிங் ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கொடுக்கும். நிறைய லாங் டேர்ம் முதலீட்டாளர்கள் வந்து இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வேலிட் கன்சிடரேஷன் அட்லீஸ்ட் வந்து நெக்ஸ்ட் குவார்டர் இல்லைன்னா ஆனுவல் ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பண்ணுவாங்க. இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம கையில் இருக்க நம்ம ரெடியாக அவைலபிளாக இருக்க நம்ம நியூ இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணிட்டே இருக்கலாம். பப்ளிக் வந்து வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஐபிஓக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணலான்ட்டு இருக்கீங்க. நல்ல அப்ரோச் எப்படின்னா அந்த கம்பெனியோட பிஸ்னஸ் என்னன்னு பாருங்கள், ஃபினான்ஷியல்ஸை பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வேல்யூவேஷன்ஸை பாருங்கள். கிரே மார்க்கெட் ப்ரீமியம், சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ஸ் இதை மட்டும் வச்சு முதலீடு செய்யாதீங்க. லாங் டேர்முக்கு உங்களுக்கு வந்து லெஸ் பெயின் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஸ்க்ரூட்டனி பண்ணிட்டே இருந்தீங்க அந்த நம்பர்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் சும்மா ஒரு நாள் லக்கி ஆயிலான்னு ஹோப்பில் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ட்ராப் தான். எஸ், இன்னைக்கோட காணொலியில் நீங்கள் வந்துட்டு எப்படி ஐபிஓவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கிறத பார்த்துருக்கோம். நீங்கள் ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ண ஏதாவது யுக்தியை ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. எல்லாருமே அதை படித்தாங்கன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு அருமையான காணொலியில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.